சக ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ம். ஆமென். ம். ஸ்தோத்திரம். ம். ஆமென். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் அப்பா. எஸ். ஆமென். ஆமென். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். ஹலோ. ஆண்டவரை உண்மையாகவே தேவன் ஏற்படுத்தின அந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தேவன் ஒரு விசேஷித்த ஒரு கூடிய அவருடைய தாசரை தேவன் மத்தியில் அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக முழு இருதயமாக நான் ஆண்டவரை நான் சோஸ்தரிக்கிறேன். முழு இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நான் இருக்கிறோம். தேவன் தான் இந்த நாளிலும் நம்ம எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய இருதயத்தையும் தேவன் அலசி ஆராய்ந்து நம்ம உருவாக்க போகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நம்ம முழு இருதயமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு மேலே ஆகுது பிரதர் வந்து. நான் எப்படி இதை உணர்கிறேன்னா, மளிகையோட முடிஞ்சது பழைய ஏற்பாடு. 450-400 வருடம் கேப். பின்பு யோவான் சாமி வருவார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயமாக இருக்குது. அதே போல் சபை நம்ம மத்தியில் வந்து இருக்குது. எல்லாருக்கும் நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தான் இந்த கூடையை நமக்கு ஆசீர்வதித்து தர முடியாது. நம்ம எல்லாரும் ஒரே ஆவியோடும் ஒரே சிந்தையோடும் நம் தேவனுடைய சமூகத்தில் ஆவியுள்ளவர்களாக இருப்போம். இப்போது ஒரு செக்ஷன் 1 மணி வரை ஒரு செக்ஷன் இருக்கும். பின்பு நாம் சாப்பிட்டு 2:30க்கு ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கும். 2:30லிருந்து ஒரு 3:30 மணி வரை அடுத்த செக்ஷன் முடிஞ்சிடும். அந்த 2வது செக்ஷனில் சில கேள்விகள், சில சந்தேகங்கள் யாருக்காவது இருந்தால், ஃபேமிலி, சர்ச்சு, இல்லை பர்சனல் லைஃப், இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சிறு சீட்டில் எழுதி நீங்கள் தந்தீங்கன்னா, சகோதரர் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்துவதற்காக எல்லாருக்கும் நல்ல ஒரு தெளிந்த ஒரு காரியத்தை பரிசுத்தாவே நம்மோடு கூட இடைபடுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். அதனால் நாம் அந்த காரியங்கள் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3:30 மணிலேருந்து 4 மணி வரை ஆலோசனை சபை யாரும் செல்ல வேண்டாம். நமக்கு மாத்திரம் ஆலோசனை சபைக்கு மாத்திரம் ஒரு கூடுகை இருக்குன்னு சொல்லி நாம் டிசைட் பண்ணியிருக்கிறோம். தேவன் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தரும்போது நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் தேவன் நம்மத்திலே அழைத்து வந்த தாசருக்காக நம்ம எல்லாரும் முழு இருதயமாக வரையணும். கரங்களை தட்டி நம்ம நன்றி. தேங்க்யூ பிரதர். தேவனுடைய வார்த்தை தரும். தேங்க்யூ.
மீண்டுமாய் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கிடைக்கப்பட்டிருந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அந்த 70 சீஷர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த 4 வசனங்களில் நிறைய சத்தியங்கள் உள்ளன. அதில் இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் அப்படியே கவனிக்கணும். அதாவது புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை, புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, சத்ருவை நாம் ஜெயங்கொள்கிற ஒரு வாழ்க்கை. இது பழைய ஏற்பாட்டில் எல்லாம் கிடையாது. சாத்தானை மேற்கொள்கிறது, சாத்தானை ஜெயிக்கிறது, சாத்தானை காலின் கீழ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது புரியவே தெரியாது. அது அவர்களுக்கு வாக்கு பண்ணவும் இல்லை. அவர்களுக்கு உண்டான ஒரே சத்ரு அப்படின்னா கானானியர்கள், பிலிஸ்தியர்கள், எபூசியர்கள், இது மாதிரி 7 விதமான ஜாதிகள் தான் அவர்களுக்கு சத்ருக்கள். பரமண்டலங்களில் உள்ளதான 2ஆம் வானத்தில் உள்ளதான ஆகாயத்து மண்டலத்தில் உள்ளதான அதிபதியாகிய பிசாசானவன், அவன்தான் சத்ரு அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு தெரியாது, இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சத்ரு யார் அப்படிங்கிறத காண்பித்தார். அவர் அந்த சத்ருவோடு தான் அவர் என்ன செய்தார்? போராடினார். சாத்தானோடு கூட தான் அவருடைய போராட்டமே. வான் மண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடு இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில் இருந்த நாட்களில் போராட்டம் இருந்தது. நமக்கு அதான். ஸோ இங்கே சீஷர்கள் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவங்க எதை பெருசாக பரவசத்தோடு வந்து சொன்னாங்க அப்படின்னா, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய பரவசமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நாட்களில் அந்த சீஷர்களுக்கு அது புதுசு. அது மீன் பிடிக்கிற செம்படவர்களாக இருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால ஒரு காரியத்தை சொன்ன உடனே பிசாசுகளை என்ன செஞ்சிச்சு? அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஒரு பெரிய ஒரு பரவசமாக இருந்தது. அப்போ சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இதுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது, பரவசம் அடையக்கூடாது. நான் யார் விழுகிறத கண்ட அப்படின்னா, பாருங்க 10ஆம் வசனத்தில், நீங்கள் பிசாசு ஓடுறத நீங்கள் கண்டு பரவசமாக இருக்கீங்க. நான் யார் விழுகிறத கண்ட? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறத என்ன செய்தேன்? கண்டேன். அப்போ ஜீசஸ் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னார் பாருங்க. எதையும் பிசாசுகளையும் சாத்தானையும் என்ன செய்தார்? டிஃப்ரென்ஷியேட், வேறுபடுத்தி சொன்னார். நமக்கு அந்த காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கும் அந்த சீஷர்களுக்கு புரியாது இருக்கிறது போல, குணப்படாத சீஷர்கள் இருக்கிறது போல நம்ம இருந்துடக்கூடாது. அதாவது இன்னைக்கு பிசாசுகளை துரத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் மாதிரி, இன்னைக்கு ஒரு பெரிய சமாச்சாரங்கிற மாதிரி அவர்கள் இன்னைக்கு சபைகள் எல்லாம் அப்படி இருக்கு.
அது ஒரு மேட்ரே கிடையாது. எதுங்க? அது ஒரு மேட்ரே கிடையாது. இங்கே பாருங்க, ஒரு வார்த்தை காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30 மார்க் 9:38 ஒரு வாசிப்போம். ம் ம் போதும் போதும். இப்போ இங்க இடத்துல பார்க்குறோம், இயேசுவே ஒருத்தன் என்ன செய்யல சொல்லுங்க? பின்பற்றல. இயேசுவை ஒருவன் பின்பற்றல. நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துக்கு அப்போஸ்தலனாகவும் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு சீஷனாகவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை என்ன செஞ்சிட்டான்? அவன் இதை பார்த்துருக்குறான். இயேசு என்னும் நாமத்தினால என்னது பிசாசுகள் ஓடும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தி பிசாசு துரத்தப்படுறத பார்த்துட்டு யோவான் என்ன செஞ்சார்? அதை தடுக்க போனாங்க. ஜீசஸ் என்ன சொன்னார்? தடுக்காதீங்கன்ட்டார். அப்போ இதில் ஒரு பெரிய என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் கிடையாது. பிசாசை துரத்துறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷமான காரியம் கிடையாது. ஆனால் அருமையானவர்களே, யார் விழணும் சொல்லுங்க? சாத்தான் விழணும். நம்மளுடைய இதுக்கு ஒரு 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 பிரயத்தனம் எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம இது போல் ஒரு ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகையில் ஒரு ஆராதனை இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சமயங்களில் இப்பயுமாய் ஏதாவது சூழ்நிலைகளில் இப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு கேர்ள் ஆராதனை வேளையில் எல்லாம் துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு பிரயத்தனமும் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன். ஆராதனை வேளையில் திடீர்னு பார்த்தா ஒரு பாப்பா, ஒரு வாலிப பொண்ணு, ஏதோ அசுத்த ஆவியோ ஒரு பொல்லாத ஆவினால அழகழிக்கப்பட்டதான ஒரு பிள்ளை இங்கே தான் சபைக்கு வந்திருந்திருப்பா. ஒரு சில சம்பவங்கள் அப்படி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கிரிச்சுன்னு ஒரு சவுண்டு, ஒரு பயம் வந்தால் எல்லாருக்கும் என்ன வந்துடும்? ஒரு பயம் வரும். அக்கம் உள்ளவர்களெல்லாம் டக்குன்னு அப்படி பார்த்துட்டு பயந்தா கடைசியில் பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. ஒரு சத்தத்தோட கீழே விழுந்து மயக்கம் அடித்து விழுந்த உடனே பக்கத்தில் உள்ள சகோதரிகள் ரூமுக்கு அழைச்சிட்டு போய் தண்ணி கொடுத்து உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. எது போயிடுச்சு? இது நம்ம என்ன செஞ்சோம்? நான் ஒன்றும் செய்யலை. தேவனுடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில், அவருடைய ஆராதனை துதியினுடைய வேலையில் ஏதோ ஒரு அசுத்த ஆவி உள்ளவங்க யாராவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அப்படி வர்றாங்க, விழுவுறாங்க, போயிடுது. இது நம்ம என்ன செஞ்சோன்னா ஒன்றும் செய்யலை. இதில் ஏதாவது ஒரு மேன்மை என்னட்டா ஒன்றும் இல்லை. பிசாசு அப்படி போயிடும். ஆனால் இது விழுவுறது காரியம் கிடையாது. யார் விழணும் அப்படின்னா, யார் விழணும்? சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் விழணும். சிலருடைய வீடுகளின் மேலே சாத்தான் என்ன போட்டிருக்கான்னா கூடாரம் போட்டு கட்டி வச்சிருக்கான். சிலரை அவன் ஆட்கொண்டு வச்சிருக்கான். 2 வார்த்தைகள் இருக்குங்க. அந்த வார்த்தை கூட நான் மெயினாக ஒரு சப்ஜெக்டை சொல்ல வர்றோம். இடையிடையில் இந்த சத்தியத்தை சில கற்றுக்குவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிப்போம். ம் ம் இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட. இன்னொரு இடத்துல எல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்னொரு சில இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பிசாசு பிடித்திருந்த. இந்த வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? பிசாசு பிடித்த, என்னது? பிசாசு பிடித்த ஒருவளை என் மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். அதாவது இங்கிலீஷில் சரியான வார்த்தை, ஒன் இஸ் possessed by the demons.
இன்னொன்று அப்ரஸ்டு பை டெவில். எப்படிங்க? ஒன்று பொசஷன், இன்னொன்று அப்ரஷன். தமிழில் சொன்னால் தமிழ்லையும் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று பிசாசு பிடித்திருந்த, இன்னொன்று பிசாசுனுடைய வல்லமையால் என்ன செய்யப்பட்ட, அகப்பட்ட. அதாவது பிடித்திருந்தவர்களை, பிசாசு பிடித்திருந்தவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாலே போனா என்ன செஞ்சிடும்? அப்பாலே போயிடணும். நீங்க அப்பாலே போன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய திருச்சபையில் உள்ள ஒரு நடந்த சில அனுபவங்கள் என்னெல்லாம் இல்லை, எங்கேயே ஆராதனை வேளையிலே விழுந்து எழுந்திரிச்சு போறதெல்லாம் பார்த்துருக்கோம். பிசாசு பிடித்திருந்ததை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அகன்று போனா அகன்று போயிடும். ஆனால் பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை, அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். பிசாசுனுடைய வல்லமையில், அப்ரஸ்டு பை த டெவில், பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட் அப்படின்னா, நோ 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 நோ, அது கெட் அவுட்லாம் கிடையாது. அப்ப இது என்ன, அது என்ன? நான் இதுதான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்கள் அப்படின்னா நான் சொல்றேன், சிலர் ஆபாசம் பார்ப்பார்கள். சிலர் போன்ல, இன்டர்நெட்ல, மொபைல்ல ரகசியமாய் தாய் தகப்பனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, எஸ் திருமணமான புருஷர்கள் கூட உண்டு. திருமணமான மனைவியை பார்த்த புருஷர்களும் உண்டு. மனைவி தாய் தகப்பனுக்கு தெரியாதபடிக்கு, மனுஷர் யாரும் காணாதபடிக்கு ரகசியமாய் போர்னோவில், ஆபாசத்தில் அடிமைப்பட்டவர்கள். இவரெல்லாம் பிசாசுனுடைய வல்லமையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? அகப்பட்டிருக்கிறாங்க. இதை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அல்ல, வேலைக்கு ஆகாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ல இயேசுவின் நாமத்தினாலெல்லாம் கிடையாது. இது பிசாசுனுடைய சிலர் இருக்காங்க. சிலருக்கு மனைவி மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு புருஷன் மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சிலர் டைவர்ஸுக்கு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டைவர்ஸா, நாளைக்கு டைவர்ஸாங்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவியினுடைய பிரிவினை, சந்தேகம். சிலர் பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னா, அந்தரங்கத்தில் பண விஷயத்துல உண்மை இல்லாதபடிக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறவர்கள், பண விஷயத்தில் லாக் ஆகியிருக்கிறவங்க, எங்கேயாவது போய் லாக் ஆகியிருப்பாங்க. ஒரு சகோதரனை நான் அறிவேன். திடீர்னு பார்த்தா சபையில் தான் இருந்திருக்கிறார். இவ்வளோ நாள் சபையில் இருந்திருக்கிறார், எல்லாம் செஞ்சுருக்காரு. நம்ம சர்ச்சில், திருக்காட்டுப்பள்ளியில் வேற ஒரு சர்ச்சில், நான் ஓவர்சி பண்ணுறதான ஒரு இடத்துல திடீர்னு பார்க்குறேன், அவருடைய காரியங்கள் பார்த்தா 12 லட்ச ரூபா கடன் இருக்கிறார். 12 லட்ச ரூபா கடன். எப்படி இப்படி 12 லட்சம் அப்படின்னா, அவிசுவாசியோட உண்டான கூட்டு. அவிசுவாசியோட உண்டான கூட்டு. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் யார்ட்டையாவது ஆலோசனை கேட்டாரா? நீங்கள் எத்தனை பேர்ட்டு 12 லட்சம் வரிசையாக சொல்லுங்கன்னு பார்த்தா கணக்கு சொன்னால், இவர்கிட்ட 3 லட்சம், இவர்கிட்ட 4 லட்சம், இத்தனை லட்சம். யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டாரா? யார்ட்டையும் ஆலோசனை கேட்கல. இப்போ என்னது? யாருடைய வல்லமையில் சொல்லுங்க? பிசாசுனுடைய வல்லமையில் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. அப்படி பிசாசுனுடைய வல்லமையில், ஒன்று செக்ஸில், ஒன்று மணியில், ஏதோ ஒரு காரியத்தில் போய் லாக் ஆகி உள்ளார போய் மாட்டிடுறது. ஆனாலும் குட் நியூஸ், நற்செய்தி என்னவென்றால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்ன செய்கிறவராய் இருந்தார்? பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இதை முதல்ல இது நம்மள இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். பிசாசு பிடித்திருந்த ஒருவனை அல்லது பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை. சிலர்லாம் இருக்காங்க, தன்னுடைய மனைவியை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா, அதாவது அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சந்தேகத்தினால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில மனைவி சில பேரை புருஷர்மார்களை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில வாலிப பிள்ளைகளை அறிவேன், பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்கள். என்ன அப்படின்னா, ஒரு கேர்ள் எழுதுறா,
ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஸ்பிரிட்டில் கொஸ்டின் எழுதி ஒரு வாலிப பிள்ளை கேள்வி கேட்குறா. நான் ஒரு எனக்கு ஃபோன் தான் எனக்கு ரிலாக்ஸேஷன். ஃபோன் இல்லாமல் எனக்கு தேவனை காட்டிலும் தேவனை காட்டிலும் எனக்கு ஃபோன் தான் எனக்கு சமாதானம் தருகிறது, எனக்கு ரிலாக்ஸ் கொடுக்கிறது. என்னுடைய பேரண்ட்ஸ் என்னிடத்திலிருந்து ஃபோனை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போ நான் மிருகமாக மாறுகிறேன் அப்படின்னா அவங்க எதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க? எழுதுறேன், நான் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஃபோன் அதில் இருக்கக்கூடியதான சில காரியங்களுக்கு நான் என்ன செய்துட்டேன்? அடிமைப்பட்டேன். இப்போ இவங்களை எந்த கேட்டகரியில் வைக்கணும்? இது பிசாசு பிடித்திருந்ததா, இது பிசாசு உன்னுடைய வல்லமையில் அகப்பட்டதா? டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். பிசாசுனுடைய வல்லமையில் அகப்படுறது. இயேசுவின் நாமத்தினால பிசாசை ஓடி போனா என்ன செஞ்சிரு சொல்லுங்க அப்போ? பிசாசு பிடித்திருந்தது ஓடி போயிடும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, எங்கேயோ ஒரு பூஜை, ஏதாவது ஒரு கோயில், ஏதாவது ஒரு விக்கிரகம் ஆராதனை கோயில், ஏதாவது ஒரு படைக்கப்பட்டது, இல்லை ஏதாவது போய் சில விஷயங்களில் போய் சிக்கியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆவியில் பீடிக்கப்பட்டிருப்பார்களால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால பிசாசு ஓடிவிடும். பட் எது டேஞ்சரஸ்? பிசாசுனுடைய வல்லமையில் என்ன செய்யறது? அகப்படுவது. ஒன் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஓகே, இப்போ ஜீசஸ் என்ன சொன்னார் சீஷர்கிட்ட? குணப்படாத சீஷர்கிட்ட பிசாசு ஓடுதுன்னு சொன்னோன்னு இவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? சந்தோஷமாயிட்டாங்க. நோ 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 நோ, இதுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்படாதீங்க. இதுக்கு சந்தோஷப்படாதீங்க. எதுக்கு நாம் சந்தோஷப்படணும் அப்படின்னா, அவன் இருந்த இடத்துல இப்போ உன்னுடைய நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்ப எழுதப்பட்டிருக்கிறது. யார் இருந்த இடத்துல? அவன் இருந்த இடத்துல, அவன் ஏதேனில் இருந்த இடத்துல இப்போ உன்னை உட்கார வச்சிருக்கேன். உன்னுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக நீ என்ன செய்? சந்தோஷப்படு. பிரியமானவர்களே, நாம் வேறு ஒன்றுக்கும் இந்த பூமியில நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஒரு இடத்த வாங்கிட்டோம், ஒரு வீட்டை கட்டிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், பிள்ளைகளுக்கெல்லாம் படிச்சு வேலைக்கு போயிட்டாங்க, நல்ல இடத்துல உட்காந்துட்டாங்க, ரகசியமாய் கூட ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடாது. அப்படிதானே? ஏஸ், சந்தோஷம் இருக்கலாம், சந்தோஷப்படலாம். நாம் ஒன்றும் ரப்பர் கிடையாது, இரும்பு கிடையாது, நாம் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். எஸ், சந்தோஷம் நல்லதுதான். ஆனால் இந்த சந்தோஷம் எதை பார்க்கல இருந்துடக்கூடாது அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளுடைய நாமங்கள்லாம் எதில் எழுதப்பட்டிருக்கணும் சொல்லுங்க பாப்போம்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் மறுபிறப்பு அடைஞ்சிட்டாங்க, பிள்ளைகள் மனம் திரும்பி சீஷனாகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. சும்மா டுபாக்கு ஒரு ஞானஸ்தானம் எல்லாம் கிடையாது. நோ 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 நோ, மறுபிறப்பு அடைந்து மனம் திரும்பி சீஷனாகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய கற்பனை கீழ்கொண்டு அவர் நடக்கிறாங்க. சபையில் சீஷர்களாக இருக்காங்க. சீஷர்களாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் ஆக்டிவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்காங்க, கை கொண்டிருக்கிறாங்கிறதான சந்தோஷத்தை பார்க்கிலும் வேற எந்த சந்தோஷம் நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்படிதான் கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னார். அப்ப யார் விழணும் அப்படின்னா, இது துரத்தப்படுறது காரியம் கிடையாது. எது விழுந்து போகணும்? சாத்தான் விழுந்து போகணும். இப்ப நான் சொன்ன உதாரணத்தின்படி, இப்ப ஜீசஸ் சொன்ன வார்த்தையை தான் நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இப்ப நான் சொன்னேனே, ஒரு பாப்பா எதுல அடிக்ட் ஆயிருக்கா? ஒரு கேர்ள். அருமையானவர்களே, வாலிப பிள்ளைகள், ஜாக்கிரதை, போன்ல சிக்கிடாதீங்க, போன்ல சிக்கிடாதீங்க. இன்னைக்கு சைக்காட்ரிக் டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மனநல மருத்துவர் இடத்தில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், பித்து பிடிச்ச மாதிரி. அது வேணும், அது எனக்கு வேணும், அது இல்லை, அதுதான் எனக்கு சமாதானம், அதுதான் சந்தோஷம். ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். ஒரு பிரெட் பிரேக்கிங், ஒரு அப்பம் பிட்குதல் சர்வீஸ்.
அது நம்ம இல்லை, வட இந்தியாவில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்த இடத்துல ஒரு வாலிப பையன் மீட்டிங் போயிட்டே இருக்கு. திடீர்னு அந்த பையன் என்ன செஞ்சான் அப்படின்னா எழுந்திரிச்சான். அது அப்பம்பிட்களுக்கு உண்டான ஆராதனை. வாட் ஜீசஸ் ஸ்டாப் இட் அப்படி நம்ம திடீர்னு எழுந்திருச்சு. என்ன இயேசு ஸ்டாப் இட், நிறுத்துமே. எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. நான் அங்கேருந்து பார்க்குறேன், டக்குன்னு எல்டர்ஸ் அவனை அழைச்சிட்டு போய் தனி ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா கூட போயிட்டாங்க. சரி பிரதர் யூ ப்ளீஸ் கண்டினியூ த மீட்டிங்கை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கன்னாங்க. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ரூம் போனேன். போய் அங்குள்ள லோக்கலில் உள்ள எல்டர்ஸோடு உட்காந்து பேசி பார்க்குறப்ப அவங்க அம்மா அப்பா அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன்னு கேட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை, இவன் அசுத்த ஆவியினால், பொல்லாத ஆவி வேற, ஈவில் ஸ்பிரிட் வேற, அன்கிளீன் ஸ்பிரிட் வேற. ஜீசஸ் அதையும் ரெண்டு சொன்னார், வேதத்தில் இருக்கு. ஒன்று அசுத்த ஆவி, இன்னொன்று பொல்லாத ஆவி. ஒன்று ஈவில் ஸ்பிரிட், ஒன்று பொல்லாத ஆவி, இன்னொன்று என்னது அன்கிளீன், அசுத்த ஆவி. இந்த பையன் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன். அவனுக்கு என்ன அப்படின்னா ஆபாசத்தில் சிக்குண்டான். ஆபாசத்தில் சிக்குண்டவனாகி அவன் என்ன செய்யப்பட்டான் அப்படின்னா பிசாசுனுடைய ஆவிகள் அவனை என்ன செஞ்சிருச்சு, அவனை ஆட்கொண்டு அவனுடைய வல்லமையில் அவன் அகப்பட்டான். சில பேர் கேம்ஸில் அடிக்ட் ஆகிருப்பாங்க, சில பேர் அந்த இது இந்த இது, சிலர்லாம் உள்ளார என்னென்னமோ இருக்குங்க. மறைக்கிறது ஒழிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ இருக்கு. இன்னைக்கு மறைக்கிறது ஒழிக்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்கு போல இருக்குது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஃபேஸ்புக்கும் கிடையாது, எனக்கு இன்ஸ்டாகிராமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதெல்லாம் என்னதாயா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் விவரம் சொல்கிறாங்க. இதுனா இப்படி, இதுனா இப்படி, இதனா இப்படி அப்படின்னு. எல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் எல்லாம் தெளிவாக இருக்கு, எல்லாம் தெளிவாக இருக்கு. எல்லாம் போய் லாக் ஆகிடுது, எல்லாம் போய் லாக் ஆகிடுது. இப்படி தான் உள்ளார போய் நுழைஞ்சு உள்ளார போனால் பிசாசு டேக் ஓவர் பண்ணிடுறான். எவ்வளோ கான்ஃபரன்சஸ், எவ்வளோ யூத் கான்ஃபரன்சஸ், எவ்வளோ சர்ச்சஸ்கில் நம்ம இவ்வளோ காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். சில இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு அவாட்டு என்ன செஞ்சிட்டே இருக்காங்கன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. அதனுடைய தீமை என்னன்னு தெரியல. பேரண்ட்ஸ் அழுகுறாங்க. என்னடானா இந்த காரியத்துக்கு அடிக்ட் ஆனா அப்படியே எழுந்து சொல்கிறான், ஐ வாண்ட் செக்ஸ், அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் ஜீசஸ், எனக்கு ஜீசஸ்லாம் வேண்டாம், எனக்கு செக்ஸ் தான் வேணும். இப்போ இவனுடைய வாழ்க்கையில் யார் விழணும் சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க, சாத்தான் விழணும். கணவன் மனைவி பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேக பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒருவருக்கு அந்த குடும்பத்தின் மேல் உள்ள யார் விழணும்? சாத்தான் விழணும். 1 லட்சம் இல்லை 12 லட்சம் ரூபாய்க்குள்ளார போய் எங்கேயோ பணம் ஃபைனான்ஸ் ஏரியாவில் போய் லாக் ஆகிட்டு சிக்கிக்கிட்டு இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், அந்த பிஸ்னஸ் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு போய் லாக் ஆகி அவனுடைய வாழ்க்கையில் மேலோங்கி அவனுடைய அப்பர் ஹேண்டாக இருக்கிறதான சாத்தான் என்ன செய்யணும்? அவனுடைய வாழ்க்கையில் விழணும். சாத்தான் விழணும். இப்போ நாம் லூக்கா 10க்கே நாம் திருப்போம். இப்போ நம்ம பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ அந்த வித்தியாசத்தை ஜீசஸ் எப்படி சொன்னார்னு நமக்கு தெரியும். அந்த 70 பேரும் 17ஆம் வசனம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அதை அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து என்ன செய்தேன் கண்டேன் அப்படின்னா எது விடுதல் தான் காரியம்? சாத்தான் விழுந்து போறது தான் காரியம். சாத்தான் நம்மளுடைய காலடி கீழே இருக்கிறது தான் காரியம் சொல்லிட்டு 19 வசனத்தில் இப்ப தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. இதோ சர்ப்பம் தேல் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். இதான் புதிய உடன்படிக்கையில் உள்ள என்னது வாக்குத்தத்தம். சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்களா. சாத்தானிடத்தில் இருப்பது வல்லமை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது அதிகாரம்.
எப்படிங்க? சாத்தான்ட்ட இருக்கிறது என்னது? வல்லமை. நம்மள்ட்ட இருக்கிறது என்ன? அதிகாரம். நம்மளுடைய மூத்த சகோதரர், நம்மளுடைய அருமை சகோதரர் சகரியா போனன் தான் இப்படி சொல்லுவார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லுவார், ஒன்று வல்லமை. சாத்தான்ட்ட இருக்கிறது வல்லமை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது? அதிகாரம். இப்ப நம்ம திருநெல்வேலி ரோட்ல பாருங்களேன். இப்ப திருநெல்வேலி ரோட்ல நல்ல ஒரு 12 டயர் பூட்டினதான ஒரு பெரிய ட்ரக்கு, ஒரு சிமெண்ட் மூட்டை ஏற்றிட்டு போகிறதான என்னது ஒரு ட்ரக் ஒன்று போகுதுங்க. எத்தனை டயர் போட்டு? 12-16 டயர் போட்டு ஒரு ஒரு போகுது. அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? 16 டயர் கொண்டதான ட்ரக்கு என்ஹெச் ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டே இருக்கு. ரைட்டு, ஒரு ஜங்ஷன், ஒரு கார்னர் வருது, ஒரு ரவுண்டான வருது. இப்போல்லாம் வந்து என்ன வச்சுருக்காங்க? இப்போல்லாம் சிக்னல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இப்பயும் தான் போலீஸ்காரர் இருக்கார். ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார், நல்லா இப்படி 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 இருக்காருன்னு வச்சுங்க. யார்? அந்த போலீஸ்காரர் இப்படி இருக்கிறார். கையில் என்ன வச்சிருக்கார் சொல்லுங்க அப்போ? ஸ்டாப் அப்படின்னு ஒரு போர்டை வச்சு நிற்கிறார். அவர் போர்டை வைக்கணுன்ட்டுலாம் கூட அவசியம் இல்லை. எவ்வளவு ட்ரக்ஸ் வந்தாலும் சரி அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்போ? அப்படியே எல்லாம் நின்றுடும். அவ்வளோதான். எந்த சைடு? இந்த சைடு போங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்றாரு? ஸ்டாப். நிற்கிது பாருங்களேன். எத்தனை டயர் பூட்டினது? 16 டயர் பூட்டின அவ்வளோ இது. இப்போ அந்த வண்டியை காட்டிலும் அந்த ட்ரக்கை காட்டிலும் இந்த போலீஸ்கார் என்ன ரொம்ப வல்லமை உள்ளவரா? வல்லமை உள்ளவரா? ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனால் அந்த வல்லமையை பார்க்கல இவர்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க அப்போ? ஒரு அதிகாரம். கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை நியமித்து, கவனிச்சுக்கிட்டீங்களா, அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. நீ பார்த்து நிறுத்தினா என்னது? நிற்கணும். நீ பார்த்து போன்னு சொன்னா என்ன செய்யணும்? போகணும்னு ஒரு அதிகாரத்தை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுபோல பரலோக தகப்பன் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நில் அப்படின்னா என்ன செஞ்சணும்? அவ்வளவுதான், நிற்கணும். சாத்தானுடைய சகல வல்லமைகள் மேலும், அவனுடைய தந்திரங்களின் மேலும், அவனுடைய கிரியைகளின் மேலும் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. என்ன ஒரு வாக்குத்தத்தம்! ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்ரு நம்மளை தொட முடியாது. நம்மளுடைய குடும்பத்தை தொட முடியாது. நம்மளுடைய பொருளாதாரத்தை தொட முடியாது. நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய விசேஷமாய் நம்மளுடைய பிள்ளைகளை தொட முடியாது. பிள்ளைகளை தொடவே கூடாது. இந்த நாட்களில் அதிகமாய் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்காய் பிரியமானவர்களே, நான் போகிற இடங்கள் எல்லாம் என்னுடைய பாரத்தை தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா பேரண்ட்ஸ்னுடைய கண்ணீர் தாங்க முடியல. 2 நாளைக்கு முன்னால் நான் ஊர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து கிளம்பி நான் மதுரைக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில் ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு, அவங்க வீட்டு ஒரு பிள்ளையில் 17 வயது ஒரு பொண்ணுடைய ஒரு காரியத்தை பேசிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம கிளம்பலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டிலே 1.5 மணி நேரம். பேரண்ட்ஸ் அழுகுறாங்க. அருமையான பிள்ளை கையில் சிறு பிள்ளைகளாக வச்சிருக்கும் பொழுதே உங்களுடைய ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்கள்? அழுங்கள். உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். சத்ருவ வாசல்லே நிற்க வச்சிருங்க. சத்ருவ வாசல்லே நிற்க வச்சிருங்க. உள்ளார விட்டுறாதீங்க. பிசாசானு உள்ளார விட்டுறாதீங்க. அதுக்கு நம்மளுடைய பொறுப்பு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு. மனைவிமார்களுடைய பொறுப்பு அவ்வளோ பொறுப்பு இருக்கு. புருஷன்மார்களுடைய பொறுப்பு அவ்வளோ பொறுப்பு இருக்கு. இல்லைன்னா பிள்ளைகளை ஹைஜாக் பண்ணிடுவான், தூக்கிடுவான். வாசல்லே அது எங்க நிக்குது? 6000 வருஷத்துக்கு முன்னதாகவே ஜீசஸ் இந்த வார்த்தை சொன்னார். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. இல்ல
இதுலேருந்து வாசிப்போம், 5ஆம் வசனத்திலேருந்தே வாசிப்போம். ம் ம் பாருங்க, 6000 வருஷத்துக்கு முன்னதாக ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில முதல்ல ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? ஏன் உனக்கு கோபம்? ஏன் உனக்கு எரிச்சல்? ஏன் உனக்கு எரிச்சல்? ஏன் உன் முகநாடி இப்படி வேறுபட்டது? ஏன் மூஞ்ச தொங்க போட்ட? ஏன் மூஞ்ச திருப்புன? ஏன் முகத்தை இப்படி திருப்புன? ஏன் உன் முகநாடி வேறுபட்டுச்சு? ஏன் உன் முகத்தை அடைச்சிக்கிட்ட? ஏன் கோவப்பட்ட? ஏன் எரிச்சல் பட்ட? அப்படிங்கிறது எப்பயே கேட்ட கேள்வி. 6000 வருஷத்துக்கு முன்னதாகவே ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில முதல்ல ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஏன் உனக்கு எரிச்சல்? ஏன் உனக்கு கோபம்? ஏன் உனக்கு இந்த வைராக்கியம்? ஏன் உனக்கு இந்த பொறாமை? ஏன் உனக்கு முகநாடி வேறுபடணும்? அப்படி சொல்லும் பொழுது 7ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நானே வாசிக்கிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இந்த இடத்துல தமிழ் வேதாகமத்தில் இந்த இடத்துல 7வது வசனத்துல அவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. பாவம் எங்க படுத்திருக்குமா? பாவம் எங்க படுத்திருக்கு? வாசற்படியில் படுத்திருக்கிறது. அதன் ஆசை, அந்த பாவத்தினுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். இல்லை, இதை நான் வந்து டிஎல்பிலேருந்து உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். டிஎல்பி இருக்கா? த லிவிங் பைபிள் பேராஃப்ரைஸ் இங்கே இருக்கா? கேர்ள்ஸ் யாராவது வச்சுருக்கீங்களா? லிவிங் பைபிள் பேராஃப்ரைஸ் இருந்தால் யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. டிஎல்பி இருக்கா? மொபைலில் போட முடியுமா? மொபைலில் டிஎல் நல்ல டிரான்ஸ்லேஷன், தி லிவிங் பைபிள் பேராஃப்ரைஸ். நல்ல ஆங்கிலம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் வந்து நம்ம தஞ்சாவூரில் பிரதர்ஸ் மீட்டிங்கில் வாங்கி கொடுக்குறாங்கல்ல டிஎல்பி, இந்த பச்சை கலர் இருக்குமே லிவிங் பைபிள் பேராஃப்ரேஸ், அதை வாங்கி ஆங்கிலம் படிக்க தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு அதை கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அந்த க்ளோரியாக இருக்கும். அது படிக்கும் பொழுதே அதுக்கு அர்த்தம் விளங்கும். டிஎல்பி தென்காசியிலையும் இங்கெல்லாம் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்ச பிள்ளைகள் நல்லா படிக்கலாம். சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்துட்டார பிரதர்? எடுத்துட்டீங்களே டிஎல்பி. நெட்டு கிடைக்குதா? ஸ்பீடாக இருக்குமா? அது படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. டிஎல்பி இருக்கா? சும்மா நெட்டில் போய் தட்டினா போதும். ஜெனிசிஸ் 4:7 டிஎல்பி. டிஎல்பி, த லிவிங் பைபிள். எடுத்தாச்சா? என்கிட்ட கொடுங்க. இது என்ன டிரான்ஸ்லேஷன்? வாசிங்க. ஆ ம் ஆ ஆ ஆ ம் ம் அதான் அந்த அந்த இடத்த மட்டும் மறுபடியும் திரும்ப படிங்க. அதான் ஆ ஆ ஆ நல்ல கவனிங்களா? இப்போ இந்த வார்த்தை அட்டாக்னா என்னன்னு தெரியுதா? அட்டாக்னா என்ன? எங்க வாசற்படியில் பாவம் என்ன செஞ்சிருக்கு? படுத்துக்கிட்டு இருக்கு.
எதை போலன்னா சிங்கத்தை போலயா. எதை போல? பாவம் ஒரு சிங்கத்தை போல வாசப்படியிலேயே படுத்திருக்கு. எதுக்கு படுத்திருக்கு அப்படின்னா, எப்ப கதவை திறப்பான் உள்ளார பூந்தெல்லாம் பூந்து என்ன செய்யறதுக்கு? அட்டாக் பண்ணு, பீறி போடுறதுக்கு. அந்த பாவம்ங்கிறதான சிங்கம் கேப் கிடைச்சா போதும் உள்ளார பூந்து என்ன செஞ்சிடலாம்? நம்மளை அட்டாக் பண்ணி பீறி போடுறதுக்கு. இப்ப தொடர்ந்து வாசிங்க. sin is waiting. எப்படி எப்படி லாங்கிங் அப்படின்னு அந்த இதெல்லாம் இதுல இல்ல. இதெல்லாம் அதெல்லாம் இல்லை. லாங்கிங்னா ஏக்கத்தோட இருக்கான், அதாவது இன்னும் பசியோட இருக்கான். லாங்கிங் டு டிஸ்ட்ராய் யூ, உன்னையும் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் அழிச்சு நிர்மூலம் பண்ண நாசமாக்குறதுக்கு ஏங்கி பசியோட தவிச்சுக்கிட்டு இருக்கான் வாசல்ல. எங்க? வாசல்ல. இது 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 ஒரு கணம் மட்டும் நாம புருஷன் மனைவி ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், பேசாம என்ன செஞ்சிடலாம்னு கேட்டா, தாழ்த்தி இல்லாம தாழ்த்திடக்கூடாதா? தாழ்த்திடலாம்ல. இப்ப நீ பெருசா நான் பெருசா, நான் முந்தியா நீ முந்தியா, நீ மன்னிப்பு கேட்கறதா நான் மன்னிப்பு கேட்கறதான்லாம் காரியம் கிடையாது. யார் வாசப்படியில் படுத்து கிடக்கா? பிசாசு, பாவம். அதனுடைய ஏக்கம் எல்லாம், அதனுடைய வெறி எல்லாம் லாங்கிங் டு டெஸ்ட்ராய் யூ, உன்னை அட்டாக் பண்றதுக்காக வாசப்படியில் படுத்திருக்கு, ஜாக்கிரதை அப்படிங்கிற வார்த்தையை ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில காயின்ட்ட கர்த்தர் என்ன செஞ்சார்? பேசினார். என்ன கவனிக்கிறீங்களா? இந்த காலம் வாங்கிட்டு இந்த காலம் விட்டுட்டு தான் செய்யறதான் போய் என்ன செஞ்சான். இப்ப அவனை என்ன செஞ்சிருச்சு? அவனை பீறி போட்டுருச்சு. அப்ப இந்த உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். பாவம் வேற எங்கேயும் இல்லை, அண்டார்டிகால இல்ல. பாவம் எங்க இருக்கு? எங்க படுத்து கிடக்கு? வாசப்படியில படுத்திருக்கு. கேப் விட்டா போதும் உள்ளார வந்துடும். திறந்தே கொடுக்க கூடாது. ஆவிக்குரியவர்களா இருந்து அவன் மேல நமக்கு தேவன் என்னத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? ஒரு அதிகாரத்தை அளித்திருக்கிறார். என் மேல உனக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. என் குடும்பத்துமே உனக்கு அதிகாரம் கிடையாது. என் பிள்ளைகள் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிங்கிற அதிகாரத்தை நாம் அவன் மேல என்ன செய்யணும்? செலுத்தணும். ஓகே, இந்த அதிகாரத்துக்கு இன்னொரு வார்த்தைக்கு நான் வர்றேன். எஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம். இங்க பவுல் அப்போஸ்தலனை விறகு பொறுக்க போன இடத்துல ஒரு பாம்பு அவரை என்ன செஞ்சிருச்சு? அவரை கவிடுச்சு. 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு தீவுல, அவங்கெல்லாம் ஒரு கரை ஒதுங்கி இருக்கிறாங்க. தீவுல பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. நல்லா கவனிங்க. அடுத்தது, அந்த விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்த தீவார் கண்டபோது இவன் கொலைபாதகன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 5ஆம் வசனம், அவன் அந்த விஷப்பூச்சியை, அந்த விரியன் பாம்பை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் என்ன செய்யாதிருந்தான்? அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அது அடுத்த விஷயம் விட்டுருங்க. இதை ஒன்று மட்டும் பார்ப்போம். விறகு, அதாவது சிம்பிளி சேயிங், அது சுருக்கமாக சொல்றேன். விறகு பொறுக்க போன இடத்துல பாம்பு என்ன செஞ்சிருச்சு? கவ்விடுச்சு. விரியன் கவ்விடுச்சு. அவ்வளவு கரெக்டா? விறகு பொறுக்க போன இடத்துல விரியன் கவ்விடுச்சு. சரி, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலையே என்ன செய்ய பார்த்துச்சு? அது கவ பார்த்துச்சு. நம் எந்த விஷப்பூச்சிகளும், விஷப்பூச்சிகள் எங்க இருக்கு அப்படின்னா இன்டர்நெட்ல இருக்கா? எஸ், விஷப்பூச்சிகள் எதுல இருக்கு? இன்டர்நெட் உள்ள இருக்கு. நாம்
யூஸ் பண்ற மொபைல்ல விஷப்பூச்சிகள் இருக்கு, யூடியூப்ல விஷப்பூச்சிகள் இருக்கு. எஸ், அன்றாட இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட டிவைஸா இருக்கு, நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. அதுக்குள்ளாரெல்லாம் என்ன இருக்கு? விஷப்பூச்சிகள் இருக்கு. கல்லூரிக்கு போறோம், விஷப்பூச்சிகள் இருக்கும். ஹாஸ்டல்ல தங்குறோம், விஷப்பூச்சிகள் இருக்கும். வேலை ஸ்தலத்துல, கல்லூரியில, படிக்கிற இடத்துல, நான் பயன்படுத்துற இன்டர்நெட்ல, எஸ், விஷப்பூச்சிகள் இருக்கும். நம்ம என்ன செய்ய பார்க்கும்? கவ்வ பார்க்கும். கவுன மாத்திரத்துல என்ன செய்யணும் சொல்லுங்க? உதறணும். கவ்வ மாத்திரத்துல உதறணும். சிலர் இல்ல, அநேகர் அப்படி கவ்வி அவர்கள் என்ன கண்டு? வீக்கம் கண்டு. நான் சொன்னேன்ல 2 நாளைக்கு முன்னால ஒரு 17 வயசு மகளை நான் பார்த்துட்டு வந்தேன். என்ன இப்ப அவளுக்கு என்ன ஆவிக்குரிய பாஷையில சொல்றேன், அவளுக்கு என்ன கண்டுருச்சு? அவளுக்கு வீக்கம் கண்டுருச்சு. சேதம், தன்னை சேதப்படுத்தி கொண்டால் விஷப்பூச்சி கவ்விடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷப்பூச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விரியன் கவிடுச்சு. இப்ப என்ன செய்யலாம்? இப்ப பேரண்ட்ஸ் இப்ப என்ன செய்யறது? இப்ப பேரண்ட்ஸ் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்பதான் நம்மளுடைய பிள்ளைகளை பிசாசானவன் தாக்கும் பொழுது, உலகத்தினாலேயோ மீடியாவினாலேயோ சில உலகத்தில் உள்ள விஷப்பூச்சிகளினால் நம்மளுடைய பிள்ளைகளை பாதிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, பிதா தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்னா ஒரு அதிகாரத்தை கணவனும் மனைவி சேர்த்து கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாகி, பாருங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19 வசனம். எத்தனை பேர்? அதாவது பிசாசை துரத்துறதுக்கு எத்தனை பேர்? எத்தனை பேர்? இப்ப நான் மத்தேயுல மார்க்ல 9ல வாசிச்சேன். எத்தனை பேர்? ஒருவன். நம்மை பின்பற்றாத ஒருவன், நம்மை பின்பற்றாத ஒருவன் இயேசுவின் நாமத்தினால துரத்தினான். ஆனால் சாத்தானையும் சாத்தானுடைய கிரியைகளை நாம் கட்டுவதற்கும் ரிலீஸ் பண்றதுக்கும் எத்தனை பேர் தேவை? எத்தனை பேர்? 2 பேர் தேவை. 2 பேர். ஆண்டு சொன்னது பாருங்க, 2 பேர் சொன்னாங்க. உங்களில் 2 பேர். ஒரு குடும்பத்தில் யார் அந்த 2 பேர்? கணவன் மனைவி, தாய் தகப்பன், கணவன் மனைவி 2 பேர். தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் அவர்கள் பூமியின் மேல் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்னாகும்? உண்டாகும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப கணவன் மனைவி 2 பேர் என்ன பண்ணணும்? ஒருமனப்படணும். அதனாலதான் பிசாசன் என்ன செஞ்சிடறது இல்லை அப்படின்னா, இவங்க 2 பேரும் என்ன ஆக்குறது இல்லை, அவளை ஒருமனப்படுத்துறது இல்லை. 2 பேர் வித்தியாசமா இருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கணும். மனைவியானவள் புருஷனுக்கு எல்லா வகையிலும் தன்னை தாழ்த்தி தன்னை கீழ்ப்படிந்திருக்கணும். புருஷனானவன் தன் மனைவியினிடத்தில் இயேசு கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இவர்கள் இருவரும் அப்படி ஒருமனப்பட்டவர்களாய் இருந்து பிள்ளைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த காரியத்தை குறித்தாகிலும், கடன் காரியமா இருக்கட்டும், கடன் விஷயமா இருக்கட்டும், கடன் படக்கூடாது, சரி இப்போ கடனில் விழுந்தாச்சு, கடனில் சிக்கி ஆயிடுச்சு, ஓகே. பிள்ளைகள் தேவ பக்தியில் நடத்தலை, எப்படியோ பிள்ளைகள் தவறி போயிட்டாங்க, ஏதோ சில விஷப்பூச்சிகள் அவர்களை கடிச்சிருச்சு, இப்போ அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம் பாரிசத்தில் இருக்கிறார். ஆமென். யாருக்கு எதிராக? சாத்தானுக்கு எதிராக தேவன் யாருடைய பட்சத்தில் இருக்கிறார்? நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு உதவியாக இருக்கிறார். அவர் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினுடைய அதிகாரத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், அதிகாரத்தை செலுத்தணும். ஒரு காலம் எந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னா, பிள்ளைகளை போய் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம
அடிச்சிடக்கூடாது, பிள்ளைகளை அடிச்சிடக்கூடாது. ஒரு ஓநாய் ஒரு ஒரு ஓநாய் வந்து ஒரு நாயை பிடிச்சிட்டு போகுதுன்னு வச்சுங்க. ஒரு ஓநாய் ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஓநாய் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகுது வயக்காட்டில். எப்படி இது போகிறப்ப, இப்போ நீங்கள் போகிறப்ப ஒரு 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 கம்பு எடுத்து அடிக்கிறீன்னு யார் அடிக்கணும்? யார் அடிக்கணும்? ஓனாய். எதை அடிச்சிடக்கூடாது? ஆட்டை அடிச்சிடக்கூடாது. ஏற்கனவே அது எதில் இருக்காது? யாருடைய? ஓநாயினுடைய வாயில கழுத்தை பிடிச்சி குரவலையை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கிறப்ப அதோட சேர்ந்து நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஆட்டை அடிச்சிடக்கூடாது. ஏன் போனேன்? ஏன் பார்த்த? இதை ஏன் பார்த்த? உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா, இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டியா? இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. இப்போ யார் அடிக்கக்கூடாது? ஆட்டை அடிக்கக்கூடாது. எதை தான் அடிக்கணும்? ஓநாயை தான் அடிக்கணும், சத்ருவை தான் அடிக்கணும். அப்போ எப்படி அடிக்கிறது அப்படின்னா, கணவன் மனைவி ஒருமனப்பட்டவர்களாய், சாப பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம். என் பிள்ளைக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் உன்னுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். உன்னுடைய கிரியை வாய்க்காமலே போவதாக. உன்னுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கண்ணி தெரித்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் உனக்கு எதிர்த்து நிற்கிறோம். உன்னுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நிற்கிறோம். எஸ், இப்படிதான் பிரேயர்ல, ஜெபத்துல ஒருமனப்பட்டவர்களாக இருந்து பிசாசுக்கு நாம் என்ன செய்யணும்னா எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். எஸ், அது பொருளாதார சிக்கலாக இருக்கட்டும், நம்மளுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும். சில குடும்பங்களில் டிஃபிகல்ட்டான பையன் இருப்பான், டிஃபிகல்ட்டான சன் இருப்பாங்க. எஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருந்து சாத்தானுக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்கணும். அந்த அதிகாரம் செல்லுபடி ஆகணும். ஓகே, இவ்வளவு நேரம் எதை சொல்றோம் அப்படின்னா, இயேசு என்ற நாமத்தை, அவருடைய அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நாம் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு காரியத்தை சொல்லி கடந்து செல்வோம். மத்தேயு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம். ஒருத்தர் வாசிங்க பாப்பா, 13ஆம் வசனம். என்ன மந்திரவாதிகள்? யூத மந்திரவாதிகள். மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். அப்ப யூத குலத்திலேயே என்ன இருக்கிறாங்க? சில மந்திரவாதிகள். யூதரில் சிலர், மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர், யூத மந்திரவாதிகள் சிலர். பொல்லாத ஆவிகள். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொல்லாத ஆவிகள் என்னது? பிடித்திருந்தவர்கள். அசுத்த ஆவியில் அகப்பட்டவன், பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள். மேல் அப்ப அந்த யூத மந்திரவாதிகள் யாரை பார்த்திருக்காங்க? பவுல் செய்யறத பார்த்திருக்காங்க. பவுல் யாருடைய பெயரை பயன்படுத்துறார்? இயேசுனுடைய பெயரை பயன்படுத்துறத பார்த்துட்டு இவங்க அப்படியே காப்பி அடிக்கிறாங்க பாருங்க, செராக்ஸ் அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறோம் என்றார்கள். ஓகே. ஓ, அப்ப கதை இப்படி இருக்கு. கதை எப்படி இருக்கு? இப்படியும் கதை இருக்கு. இங்க யார் மேற்கொண்டா? பொல்லாத ஆவிகள் என்ன செஞ்சிருச்சு? மேற்கொண்டுருச்சு. ஜீசஸனுடைய வார்த்தை, அப்ப அவைகளை மேற்கொள்ள உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? நான் அதிகாரம் கொடுக்கிறேன்னா, இப்ப இந்த அதிகாரம் எல்லாம் இங்க என்ன ஆகல? அதிகாரம் செல்லுபடி ஆகல. இயேசுங்கிற நாமமும் என்ன ஆகல? செல்லுபடி ஆகல. அந்த பிசாசு
தெரியுது பாருங்க, பிசாசுக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நான் யாரை அறிவேன்? இயேசுவை அறிவேன், அப்புறம் பவுலையும் அறிவேன். எவ்வளவு பெரிய இது பாருங்கல்ல, பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அருமையானவர்களே, இந்த ஹாலில் எல்லாருக்கும் சொல்றேன், என்னுடைய முகத்தை பாருங்க. தேவனுக்கு நம்ம யாருங்கிறது என்னது தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு யாருன்னு தெரியணும். வான் மண்டலங்கள் உள்ளதான இந்த பகுதியில் உள்ளதான இந்த பகுதியில் உள்ள வான் மண்டலங்கள் உள்ள பொல்லாத சேனைகளும் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியணும்னா, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், உன்னை நான் என்ன செய்வேன்? அறிவேன். உன்னை நான் அறிவேன். அந்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு யார் வரணும்? யாருடைய பேர் வரணும் சொல்லுங்க. இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், உன்னை அறிவேன். அப்படிங்கிற இடம் எவ்வளவு பெரிய இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவனுக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கும் நீங்களும் நானும் அச்சுறுத்தலா இருக்கணும். ஆமென். இயேசு இருந்த நாட்களில் பிசாசுகளா என்ன செஞ்சிச்சுன்னா, பயந்து பயந்து அரண்டு போய் வறண்டு, காலத்துக்கு முன்னே எங்களை என்ன செஞ்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு த்ரெட். சாத்தானுக்கும் சாத்தானுடைய சேனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து அச்சுறுத்தலாய் ஒரு த்ரெட்டா இருந்தார். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நாட்களில் சாத்தானுக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் என்னவா இருந்தார்? அச்சுறுத்தலா இருந்தார். இப்ப தேவன், அது விக்ரமசிங்கபுரம் சபையா இருக்கட்டும், அல்லது தென்காசி சர்ச்சா இருக்கட்டும், அல்லது ஆலங்குள சபையா இருக்கட்டும், இது எல்லாமே இங்க உள்ள ராஜ்யத்துக்கு, வான் மண்டலம் உள்ள பொல்லாத சேனைகளுக்கு நம்மளுடைய திருச்சபை என்னவா இருக்கணும்னு சொன்னா, என்னவா இருக்கணும்? ஒரு அச்சுறுத்தலா இருக்கணும், த்ரெட்டா இருக்கணும், பயந்தே இருக்கணும். சில சபைகளுக்கு அதெல்லாம் குறித்து ஒண்ணுமே எனக்கு பயம் கிடையாது. இந்த சபையை குறித்து, இந்த சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து, இந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர்மார்களை குறித்து, இங்கே உள்ளதான ஊழியக்காரர்களை குறித்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு என்னவே கிடையாது. அவங்களாம் ஏற்கனவே என்னுடைய வல்லமையில் என்ன செய்யப்பட்டவர்கள்? அகப்பட்டவர்கள். ஒன்று பணத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், ஏற்கனவே பணத்தில் அகப்பட வச்சுட்டேன். இல்லைன்னா உலகத்தினுடைய கனமகிமையில் நான் சிக்க வச்சுட்டேன். எல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் டபுள் டீலிங், எல்லாம் வெளி வேஷம், எல்லாம் ஹிப்பாக்ரசி, மாய்மாலம், பணத்தில் உண்மை இல்லாதவர்கள் எல்லாம் அகப்படுத்தி வச்சுட்டேன். இவர்களை குறித்து எனக்கு ஒரு அக்கறையும் கிடையாது, எனக்கு பயமே கிடையாது. அப்படின்னு அந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கட்டும். அருமையானவர்களே, நாமும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய திருச்சபையும் நாம் இருக்கிற இடங்களில் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் சாத்தானுடைய சேனைக்கும் நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, த்ரெட், அச்சுறுத்தலா இருக்கணும். ஆமென். இந்த லிஸ்டுக்கு வந்து நான் இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், இவனை அறிவேன். இவனுடைய அந்தரங்கத்தெல்லாம், இவனுடைய நடக்கிற செய்கை, போக்குவரத்து அத்தனை நான் அந்தரங்கத்தெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அச்சுறுத்தல். அப்ப அவருடைய நாமத்தை சும்மாலாம் என்ன செஞ்சிட முடியாது. அவருடைய அதிகாரத்தை லைஃப் இல்லாம என்ன செய்ய முடியாது. அவன் மேல நாம் அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. ஓகே, எவ்வளோ பகுதிகள் இருக்கு. சத்ருவின் மேல் நாம் ஜெயங்கொள்ள, அவன் மேல் அதிகாரம் செலுத்துறதுக்கு எவ்வளோ பகுதிகள் இருக்கு. ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம். முதல் பகுதியில் நாம் எப்படி தியானிச்சோம் அப்படின்னா, சாத்தான் மேல், சாத்தானுடைய ராஜ்யத்தின், அவனுடைய மேல் நமக்கு என்ன உண்டு? நாம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? பிரயோகிக்கணும். அவனால் பிடிப்பட்டவர்கள், அவனால் அகப்பட்டவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவர் தந்திர அதிகாரத்தினால் அவர்களை நாம் என்னவாக்கணும்? நாம் அவர்களை நன்மை செய்து விடுவிக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? சுற்றி தெரியணும். இதெல்லாம் நாம் அவர் மேல செலுத்தக்கூடிய அதிகாரம். இது எப்ப இந்த அதிகாரம் செல்லுபடி ஆகும்? தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா, சிங்க குகையில் இருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க,
நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தானியேல் மேல் பொறாமையினால் அவரை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? ராஜாவினிடத்தில் சதி திட்டம் போட்டு அவனை கொண்டு போய் சிங்க குகையில் என்ன செஞ்சாச்சு? பிடிச்சி தள்ளி போட்டாச்சு. இப்போ ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நான் தெரியாதனமாக இப்படி என்ன செஞ்சிட்டேன், என்னை ஏமாற்றி என்னிடத்துல கையெழுத்து வாங்கி இதை மாதிரி இப்படி கொண்டு போய் நான் செஞ்சுட்டேனேன்னு சொல்லிட்டு காலையில் அதிகாலத்தில் சீக்கிரமாக வர்றார். யார் வர்றது? 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். தானியேல் 6:19. ம் ம் முதல்ல இது ஒரு வசனத்தை நிறுத்திக்கும். 12ஆம் வசனம். சிங்கம் அவர் என்ன செய்யல சொல்லுங்க. நாம் லூக்கா 10 இப்படி தான் வாசித்தோம். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. தானியேலை சிங்கங்கள் என்ன செய்யல? சேதப்படுத்தல. சேதப்படுத்தாதுக்கிறதுக்கு தானியேல் ஒரு காரணத்தை சொன்னார் பாருங்க. அது எத்தனாம் வசனத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா 22ஆம் வசனத்தில். அது ஏனென்றால் அவரே சொல்றார், ஏன் என்ன சிங்கம் சேதப்படுத்தல அப்படிங்கிறதுக்கு காரணத்தை அவரே சொல்றார் அவர் வாயால. ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய், இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லுவோமானால், நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சதில்லை? நான் நீதி கேடு செய்ததில்லை. மனுஷருக்கு முன்பாகவும் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்யல? குற்றம் செஞ்சில்ல. குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க நான் பிரயாசப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எங்கேயுமே என்ன கிடையாது? நீதி கேடு நான் செய்ததில்லை. என்ன வார்த்தை! யார் சொன்னது? தானியேலுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, கீழே 23ஆம் வசனம் வாரு. இப்ப இப்ப அடுத்து வரப்போறத ஆவியானவர் ஒன்று எழுதி வச்சிருக்கார். இது 23ல உள்ளது ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். என்ன எழுதி வச்சிருக்கார் பாருங்க. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். இப்ப 22லயும் அவன் சேதப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 23ஆம் வசனத்திலையும் அவன் சேதப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இருக்கா? 2 இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கா. 22ல சேதம் இல்லை. எதனால? அது அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். என்னது? நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருந்தேன். என் வாழ்க்கையில ஒரு அநீதி என் வாழ்க்கையில கிடையாது. ஒண்ணு. அடுத்த வசனத்துல ஆவியானவர் அவனுக்கு குறித்து என்ன எழுதியிருக்கார்? அவனிடத்தில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஏன் அப்படின்னா தன் தேவன் பேரில் அவன் என்ன செஞ்சிருந்தான்? விசுவாசித்திருந்தான். இப்போ வந்துருங்க, இது போதும் நமக்கு இந்த இடம். இன்னொரு வார்த்தை கூட நாம் பார்க்கலாம். நேரா 1 தீமோத்தேயுக்கு வந்துருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓகே. எதையும் பிரிக்க முடியாது. இது ஒரு ஜோடி, இது ஒரு பேர். இதை பிரிக்க முடியாது. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அடுத்தது 19. ஓகே. நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள். அப்ப எங்கெல்லாம்
நாம் மனசாட்சியை நாம் தள்ளுறோமோ, மனசாட்சியின்படி நாம் நடக்கலையோ, மனசாட்சி சொல்றபடி நாம் நடக்கல அப்படின்னா எதை சேதப்படுத்துறோம்? நம்மளுடைய விசுவாசத்தை என்ன செய்யறோம்? நம்ம சேதப்படுத்துறோம். தானியேல்கிட்ட 2 பேர் இருந்தது பாருங்க. குற்றமற்ற மனசாட்சியுடையவனா இருந்தான். இன்னொரு பக்கம் அவனிடத்துல என்ன இருந்துச்சு? தன் தேவன் பேரில் அவன் விசுவாசித்தான். அதனால சிங்கம் அவனை என்ன செய்ய முடியல? சேதப்படுத்த முடியல. சிங்க குகையிலே இருந்துட்டு வெளியில வந்துட்டான். அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில தானியேல் சொன்னது போல நீதி நம்மளுடைய வாழ்க்கையில எங்கே நீதி வாசம் செய்தான்னு பாருங்க. நீதிகேடு செய்ய வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில அநீதி, அநியாயம் எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் காணப்பட வேண்டாம். எஸ்பெஷலி எந்த ஏரியாவில் அப்படின்னா மணி மேட்டர்ஸில், எஸ்பெஷலி முக்கியமாக பணம்ங்கிற பகுதியில் அநீதி காணப்பட வேண்டாம். எங்கேயாவது மணி மேட்டர்ஸில் நீதிகேடு இருக்குமானால், அநீதி இருக்குமானால், நல்லுண்மை இல்லாது இருக்குமானால், அந்த இடத்துல மனசாட்சி என்ன ஆயிடுச்சு? சேதம் ஆயிடுச்சுன்னா விசுவாசம் சேதம் ஆயிடுச்சு. விசுவாசுக்கு என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நம்ம இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். அப்புறமேல இயேசுவின் நாமத்தினால உனக்கு என்ன செய்கிறேன்? எதிர்த்து நிற்கிறேன். சாப பிசாசே, ஒர்க் அவுட் ஆகாது. சிலர்லாம் இருக்காங்க, இயேசுவின் நாமத்தினால சாப பிசாசே உன்னை மிதிக்கிறேன். எங்கடி மிதிக்கிறேன்? மிதிக்கிறேன். இன்னும் சிலர் எரிக்கிறேன். இவர் எரிக்கிறாராம். இயேசுவின் நாமத்தில் உன்னை எரிக்கிறேன், உன்னை மிதிக்கிறேன். அவன் பொழிச்சு நிறுத்துருவான். ஸ்கேவாவுடைய பிள்ளைகளை பொழிச்சு நிறைய மாதிரி எரிக்கிறேன், எரிச்சிருவேன், மிதிச்சிருவேன், பொழிச்சு எரிக்கிறேன். எப்போ அவனை மிதிக்கலாம், எப்போ அவனை எரிக்கலாம் முடியாது. அதெல்லாம் 1000 வருட அரசாட்சியிலேயே அவனை தூக்கி ஆண்டவர் எங்கே தான் போடுறார்? பிதா தூக்கி சங்கிலியால கட்டி தான் உள்ளார வைக்கிறார். அவனுக்கு கடைசியில் இருக்குது அக்கினி கடல். அங்கதான் அவனை எரிக்கிறதெல்லாம். இவர்களுக்கு இப்பே என்ன செய்யறேன்? நான் எரிக்கிறேன், நான் மிதிக்கிறேன். நல் மனசாட்சி எஸ்பெஷலி எந்த ஏரியாவில் அப்படின்னா மணி மேட்டர்ஸ், பண விஷயத்தில் மிகுந்த நல்லுண்மையுடையவர்களாக இருப்பது. அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் சரி, சின்ன ரூபாயாக இருந்தாலும் சரி, பெரிய ரூபாயாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாங்கல், நம்மளுடைய கொடுக்கல், நம்மளுடைய வாங்கல். கடந்த நாட்களில் நாம் அநீதியை நடப்பித்திருப்போமானால், பண விஷயத்தில் அநீதியை நாம் நடப்பித்திருப்போமானால், அதெல்லாம் நம்மளுடைய எங்கேருந்து நம்ம முதல்ல பண விஷயத்தில் நல்லுண்மையை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா முற்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சத்தியத்தை வேறு எந்த சர்ச்சிலையும் அதிகமாக சொல்கிறதில்ல. நம்மளுடைய திருச்சபைகளில் நாம் அதிகமாக சொல்கிறோம். நல்ல ஒரு குற்ற மனசாட்சி உடையவர்களாய் நாம் குற்ற உணர்வுகளே இராதபடிக்கு நம்மளுடைய மனசாட்சி ஏதாவது சில பேருக்கு சொல்லுது, இந்த பணத்தை நீ திரும்ப தந்துரு, இதை திரும்ப செலுத்திரு. நான் சமயமாய் ஒரு விசுவாசியை நான் அறிவேன். அவருடைய எப்படிப்பட்ட எவ்வளோ ஷார்ப்பான ஒரு மனசாட்சி பாருங்க, எவ்வளோ ஷார்ப்பான ஒரு மனசாட்சி. எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது, அவர் ரட்சிக்கப்படாத நாட்களில், அவர் ரட்சிக்கப்படாதிருந்த நாட்களில் வரும்பொழுது என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, உள்ளர கொஞ்சம் நகை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னவா இல்லை அப்படின்னா, கவர்மெண்ட் பிரகாரம் அந்த ஏர்போர்ட்டில் வரும்பொழுது அது காயினா அல்லது தங்கமா கோல்டா இல்லாமல் என்னவா வந்தது? அது நகையாக போட்டு வந்தாங்க. இதெல்லாம் இப்போல்லாம் எவ்வளோ ரிலாக்ஸேஷன்லாம் ஆயிருக்கு, காரியங்களெல்லாம் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் ஆகிடுச்சு. அந்த நாட்களில் போட்டு வரும்பொழுது அதை ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று அப்படி கேட்குறப்ப அவங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாக அது என்னது, அது அந்த நாட்கள் அப்படி நம்ம சொல்லிட்டோமே. எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போனாலும் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குண்டான அந்த துறை தலைவரை மீட் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டில் உள்ள அஃபிஷியலை பார்த்து அதை செஞ்சு இதை செஞ்சு என்ன செய்யலாங்கிறப்ப அது அந்த நாட்களில் உள்ளதான காரியம். இப்போ அந்த ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இல்லது ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டு அதுக்கு இப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, போங்க அவங்க எங்கே போனாங்க, அவங்க ஒரு நீதியை தன்னோட மனசாட்சி சரி பண்ணுறது வரைக்கும் போய் பார்த்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, இதை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போகலாம், அது அந்த நாட்கள் உண்டானது தான் அப்படின்ட்டாங்க. ஏதோ அது மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இப்போ அவருடைய மனசாட்சியெலாம் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ வேணும் குற்ற உணர்வுக்கு இடம் பிசாசானவன் குற்றப்படுத்துகிறதுக்கு ஏது இல்லாதபடிக்கு தன்னுடைய கடந்த கால காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறது, சரி செய்யறது, உண்மை உத்தமமாய் பண விஷயத்தில் நல்லுண்மையை காண்பிக்கிறது. ஒன்று வாங்கிறதா இருக்கட்டும், ஒன்று விற்கிறதா இருக்கட்டும். இங்கே வாசிக்கிறோம்ல, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம். ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 14வது 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதாவது எதுலையும் பையிங்லையும் செல்லிங்லையும் விற்கிறதுலையும் வாங்குறதுலும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, அநியாயம் என்ன செய்யப்படக்கூடாது, காணப்படக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு காரியத்தில் நம் நல்லுண்மை உடையவர்களாக இருக்கணும். இப்போ என்னுடைய 2 வீலர் ஒரு முறை விற்க வேண்டியதாகிடுச்சு. என்னுடைய 2 வீலர் நான் கொடுக்கும் பொழுது அந்த 2 வீலர் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இன்ஜினை ரீபோர் பண்ணியிருந்தேன். சொல்லுவாங்கல்ல, இன்ஜினை என்ன செய்யறது, ரீபோர் பண்ணுறது. வெளியில் என்னவா தான் இருக்கும், அது என்ன பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு என்னது தெரியாது. இந்த இன்ஜினை நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் ரீபோர் பண்ணியிருக்கேன். எஸ், வி ஷுட் டெல் த ட்ரூத். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்கும் என்னது தெரியாது. நான் அது மாதிரி செஞ்சுருக்கேன். இது ஒரு பழுது இருக்குது, இது ஒரு காரியம் இருக்குது. ஒன்று விற்கிறதிலும் ஒன்று வாங்குறதிலும் ஒரு சகோதரனை நான் அறிவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு ஃபேன் ரிவைண்டிங் ஒர்க்ஸ் வச்சிருக்கிறவர். அவர்கிட்ட ஒரு அம்மா போய் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஃபேன் கொடுத்து ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுங்கம்மானுங்கிற, ஒரு 100 ரூபா. என்ன போயிருக்குன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் 2 நாள் கழித்து அந்த அம்மா வர்றாங்க, வயசான அம்மா வர்றாங்க. இந்த பாக்கி 90 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா எடுத்துக்கிட்டு 90 ரூபா பாக்கி கொடுத்துட்டு அந்த ஃபேனை திரும்ப கொடுத்துட்டார். என்ன தம்பி அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைம்மா, நான் காயில் போயிருக்குமோ நான் நினச்சேன். காயில்லாம் ஒன்றும் போகல, சும்மா ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், 10 ரூபா ஸ்க்ரூ வாங்கி போட்டேன், இந்தாங்க பாக்கி 90 ரூபா. சரி, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், அநீதமான இந்த உலக பொருளில் உண்மை உள்ளவன். உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க யாருக்கு தெரியும்? இதே உலகத்தானா இருந்தா நான் இதை மாற்றினேன் அதை மாற்றினேன்னு ஏதாவது ஒன்று சொல்லி பில்லு போட்டால் பில்லு தான். இது இப்படி அநியாயமாய் வந்த திரவியம் ஒன்றுக்கு என்ன செய்யாது, உதவாது. அது என்னத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னா, சாபத்தை கொண்டு வரும். அப்போ பிசாசு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அதிகாரத்தை செலுத்த முடியாது. எப்போ குடும்பத்துக்குள்ளார நீதி கேடு வந்துருச்சோ, அநியாயம் வந்துருச்சோ, பொய் வந்துருச்சோ, மாய்மாலை வந்துருச்சோ, மாயம் பொய் பித்தலாட்டம் மறைக்கிறது ஒழிக்கிறது உள்ளார வந்துருச்சோ, சத்துருவின் மேல் நம்ம என்ன செய்ய முடியாது, அதிகாரத்தை செலுத்த முடியாது. இன்னொரு சகோதரனை அறிவேன், பெரிய மிஷன், பெரிய மிஷன். அது வெளிநாட்டிலேருந்து அந்த மிஷினை அசம்பிள் பண்ணுறாரு. அசம்பிள் ஆகும் பொழுதே ஏதோ ஒரு காய் உள்ளார உள்ள ஒரு முக்கியமான ஒரு எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது என்ன செஞ்சிச்சுன்னா தீஞ்சு போச்சு. எவ்வளோ ஒரு பயம். நம்ம நம்பி இவ்வளோ பெரிய வேலை ஸ்தலத்தில் நாம் இருக்கோம், வெளிநாட்டில் ஃபாரினில் இருக்கிறாரு, இப்படி புகைஞ்சு போச்சேன்னு சொன்ன உடனே பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, இது ஏதாவது மறைக்கணும், ஏதாவது ஒழிக்கணுங்கிறதான். நோ 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 நான் உள்ளதுன்னு அப்படியே போய் நான் என்னுடைய மேனேஜர்கிட்ட நான் சொல்லுவேன், ஐயா நான் மாதிரி போட்டேன், சுவிட்சை போட்டேன், புகைஞ்சிருச்சுன்னு இருப்பேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சகஜதாங்கிறார்.
சமயத்தில் இது மாதிரி ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை ஒதுக்கிடுங்க, அந்த கம்பெனிக்கு நான் ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டார், முடிஞ்சு போச்சா? ஆனால் அதுக்குள்ளே பிசாசு என்ன செய்யறான்? ஒத்துக்காத, மறைச்சிரு, இப்படி நடந்தது அப்படி நடந்தது, ஏதாவது ஒன்று இதான் இதான் அநீதி, நீதிகேடு, அநியாயம், பொய், பித்தலாட்டம், மறைக்கிறது, ஒழிக்கிறது, உண்மை இல்லாமல் இருக்கிறது, பணத்தில் டபுள் டீலிங்காக இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அத்தனை எங்கேயாவது ஒரு காரியம் இருக்குமானால் நம்மளுடைய மனசாட்சி என்னவா இருக்காது? குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். அப்ப விசுவாசம் அங்க தங்காது. அப்ப யார் மேல சிங்கம் நம்மளை என்ன செய்யும்? சேதப்படுத்தும். சிங்கம் நம்மை சேதப்படுத்தும், பிள்ளைகளை சேதப்படுத்தும், நம்மளுடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்தும், பிள்ளைகளுடைய கீழ்ப்பிடுதலை சேதப்படுத்தும், சமாதானத்தை சந்தோஷத்தை குலைச்சிரும். என்னுடைய ஜீவிதத்தின் எல்லை எங்கும் என்னவென்று காணப்படட்டும்? பரிசுத்தம். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். சகரியா 14ஆம் அதிகாரம். ஒரு வாசிங்க, 20 வசனம். எப்படி எதுல? குதிரைகளின் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். அப்படின்னா இன்னைக்கு சில கார் எல்லாம் போன கார்ல பின்னால பிரைஸ் லாட் போட்டிருக்கும்ல. ஆட்டோவில் பிரைஸ் லாட், சில ஊபர், சில கால் டாக்ஸி, இதெல்லாம் பிரைஸ் லாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க சொல்லுங்கள்? ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஆட்டோவில் ஒரு கர்த்தருடைய வசனம் எழுதியிருந்ததுன்னு வச்சேன், உள்ளார போய் உட்காந்து நம்ம கேட்குறது இல்லையா? என்ன கேட்போம்? நீங்கள் கிறிஸ்டியனா சார்? அப்புறம் எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க, என்ன ஏது கேட்போமா இல்லையா? இதுதான் தீர்க்கதரிசி இன்னைக்கு பார்த்து எழுதியிருக்காரு பாருங்க. என்னவா? குதிரைகளின் மணிகளில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்மளுடைய வேலை. அன்னைக்கு கால் டாக்ஸி இருக்கா? அன்னைக்கு ஆட்டோ இருக்கா? அன்னைக்கு என்ன வண்டி? அன்னைக்கு குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில் பிரைஸ் லார்ட் போட்டிருக்கான், கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலி அன்டு தி லார்ட் அப்படின்னு போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தொழில் செய்கிறவர்கள், சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவருடைய சம்பாத்தியம் பரிசுத்தம். அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வர்ற பணம் என்ன பணம்? சுத்தமான பணம், நீதியான பணம், நேர்மையாய் வந்த பணம், பித்தலாட்டம் கிடையாது, டபுள் டீலிங் கிடையாது. கர்த்தருடைய பாருங்க, படிங்க அடுத்தது. பாருங்க, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுங்க? நம்மளுடைய பானை கூட என்னவா? நம்மளுடைய பானை பரிசுத்தம். அப்படின்னா சம்பாதிச்சு கொண்டு வந்து நாம் புசிக்கிற சாப்பாடு என்ன சாப்பாடு? சுத்தமா இருக்க வேண்டும். பொருள் ஈட்டுறதும் சுத்தம், எடுத்துட்டு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்முடைய பானைகளும் கர்த்தருக்கு என்னவா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அது கொஞ்சமா இருக்கலாம், அது கூழா இருக்கலாம், அது கஞ்சியா இருக்கலாம், ரொட்டி துண்டா இருக்கலாம். அது கொளுத்த கறி இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அது மரக்கறிகளா இருக்கலாம், அது ரொட்டி துண்டா இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூடிய எளிய உணவா இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பாக என்னவா இருக்கணும்? நம்மளுடைய சம்பாத்தியமும் நம் சாப்பிட்ற சாப்பாடும் கர்த்தருக்கு என்னவா இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்ப தேவன் இதெல்லாம் கவனிக்கிறார் பாருங்க, இதெல்லாம் கவனிக்கிறார். நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வருவாயெல்லாம் எப்படி வருது? அதுல எதுவும் நீதிகேடு இருக்கக்கூடாது, அநியாயம் காணப்படக்கூடாது. ஒரு இடத்துல நாம் கடன் பட்டிருப்போமானால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தீவிரம். கடனை அடைக்கிறதுக்கு என்னது? தீவிரம் கொள்ளணும். கடன் வாங்கக்கூடாது, சரி வாங்கிட்டோம் அப்படின்னு வாங்கின கடனை அடைப்பதற்கு உண்டான தீவிரம், நீதி,
நியாயம், வாங்கின கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு உண்டான நீதி. எஸ், இப்படி எல்லா பகுதிகளிலையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார் சொல்லுங்க அப்போ. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் என்னவா இருக்கிறது? நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவனுடைய செவிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? வேண்டுதலுக்கும் அவர் செவி சாய்க்கிறார். அப்போ நம்மளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி சாய்க்கணும், நம்ம மேல் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கணும். அப்படின்னா தாப்பனே, இந்த ஒரு விஷயத்தில் மணி மேட்டர்ஸில் நான் மிகுந்த நல்லுண்மை உடையவனாக இருக்கட்டும். ஒருபோது அநீதமான பணம் எனக்கு உள்ளார வந்துடக்கூடாது. அநியாயமான ஒரு திறமையை வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த விதமான பிற்காலத்துக்கு ஒரு சாபத்தை நாம் சேர்த்து வச்சிடக்கூடாது. ஆமென். ஸோ இது ஒரு பகுதின்னு வச்சுங்க. இது ஒரு பகுதி. நாம் நல்மனசாட்சி உடையவர்களாக இருக்கும் பொழுது விசுவாசம் நம்மளிடத்தில் தங்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒரு சேதம் இல்லாது இருக்கும் பொழுது, அதான் மனசாட்சி நாம் சேதப்படுத்தாமல் இருந்தோம்னா பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது சொல்லுங்க அப்போ? தொட முடியாது. அவன் மேல் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபைக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கக்கூடியதான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை நாம் எதிர்த்து நின்று அவனோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்? நாம் யுத்தம் பண்ண முடியும். ஆமீன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, சேதப்படாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சத்ரு நம்மை சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, சிங்கம் நம்மை சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, வீரியன் பாம்பு விஷப்பூச்சிகள் நம்மளை சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, எப்பொழுது குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாக இருப்பது. விசேஷமாய் பண விஷயத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆமென்.
ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். கேட்ட நல்ல தேவனுடைய ஆலோசனைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். உண்மையாகவே பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட வந்து நம்மை எல்லாரையும் விடுதலை ஆக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிசாசில் அகப்பட்டிருக்கிறதையும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்றதான ஒரு வித்தியாசத்தை நாம் இந்த நாளில் நாம் கண்டிருக்கிறோம், நாம் உணர்ந்திருக்கிறோம். உண்மையாகவே நாம் இப்படிப்பட்ட பிசாசனுடைய காரியங்கள் அகப்பட்டிருக்கும் போது முழு இருதயமாய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நம்மை விடுவிக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இதை நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? இந்த நாளிலும் இயேசு இங்கே தான் சுற்றி திரிகிறார் சபையில். இப்போ அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். யாராவது பிசாசில் நான் அகப்பட்டிருக்கிறானா, அவரிடத்தில் போய் அந்த வல்லமை நான் கேட்கிறேன் என்பதை பார்க்கிறேன். அதனால் அனுகிரக காலம் இதுவே. அந்த கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். அந்த ஒளி உங்களிடத்தில் இருக்கும்போதே ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்கின்ற இயேசு சொல்லுவார். இந்த உணர்வுள்ள ஒரு மனசாட்சியை நான் பெற்றிருக்கும் போதே நம்ம இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் நாம் கீழ்ப்படியும் போது எந்த ஒரு விரியனும் கவிக்குள்ளாதபடி தேவன் நினைச்சுவார் என்றால் நம்மை பாதுகாத்துக்கொள்ளும். பழைய செய்தியில் சகரேப்பன் முன்னாடியில் செய்தியெல்லாம் சில செய்திகள் நம்ம இந்த யூடியூப்பில் வரும்போது இதில் சொல்லுவார், ஒரு இயேசுனுடைய சீசன் எந்த ஒரு காரியத்தையும் அடிமைப்பட்டவனாக இருக்கக்கூடாது. நல்ல அது உற்சாகமான ஒரு வார்த்தை. எந்த ஒரு காரியத்தும், அது பாவமான காரியங்களாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, சில நன்மையான காரியங்களுமே தேவனிடத்தில் கிட்டி சேராதபடி அதிகமான வேலை இல்லை அதிகமான சில சூழ்நிலைகளை நாம் இழுத்து கொண்டு வைத்திருப்பது எல்லாம் தேவனிடத்தில் கிட்டி சேராது. இதெல்லாம் நம்ம நம்மை அடிமைப்படுத்திடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அகப்பட்டிருக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராக இயேசு என்ன செய்கிறார்? சுற்றி திரிகிறார். ஒன்று நம்முடைய வீட்டில் சுற்றி திரிவார், நம்முடைய சபைகள் சுற்றி திரிவார். இப்போது பரிசுத்தவான்கள் வந்து வாசம் செய்யக்கூடியதான இடத்துல என்ன செய்கிறார்? சுற்றி திரிகிறார். யாருக்கு விடுதலை? யாரை விடுவிக்க போகிறார்? நம் கேட்டது போல
ஆண்டவரே என்னை ரட்சிங்கள் அப்படின்னு நாம் சொல்லி யார் முழு இருதயமாக அவரிடத்தில் நாம் திரும்புகிறோமோ அவர் என்ன செய்வார்? பாதுகாத்திருக்கிறார். என்னோட நல்ல ஆலோசனைகளுக்காக நம்ம ஆண்டு மறுபடியும் நன்றி செலுத்துவோம். இத்துடன் இந்த முதல் பகுதி முடிந்தது. இரண்டாவது பகுதி நாம் 2:30க்கு நாம் ஆரம்பிப்போம். அதுக்கு நான் முன்னாடி சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நம் சகோதரத்தில் என்ன சொல்லலாம், ஐக்கியப்படலாம். நம் தைரியமாக நாம் என்ன சொல்லுவோம், இன்னும் நாம் முன்னோக்கி செல்வோம். தேவந்தாமல் இந்த கூட்டத்தை மறுபடியும் நடத்தி தருவார். முதலாவது சிறு பிள்ளைகளும் சகோதரிகளும் சாப்பிடட்டும். சகோதரிகளுக்கு பாத்ரூம் கீழே இருக்கிறது, சகோதரர்களுக்கு மேலே கொஞ்சம் அனுசரித்து நாம் செல்ல முடியாது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த கூட்டம் இத்தோடு முடிந்தது. நன்றி. ஆலங்குளம் சபையில் உள்ள வாலிபர்கள் கீழே அந்த மிச்ச காரியங்கள் இருந்ததை நாம் ஒழுங்குபடுத்த முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அபிஷேக் அந்த சமையல் பாத்திரங்களை மேலே. தேங்க்யூ.